போலீஸ் தானே விசாரிக்க சொல்றோம், அவங்களால புகாரை பதிவு செய்ய சொல்றோம். இதுக்கே பயப்படுறீங்க. உடனே நேரு சொல்றாரு, நாங்க சட்டப்படி சந்திப்போம். அட முன்னங்களா, சட்டப்படி நடவடிக்கை எடுக்க சொல்லி தானே கொடுத்திருக்காங்க. நாட்டில் யார் புகார் செய்தாலும் விசாரிக்க வேண்டியது, புகார் பதிவு செய்ய வேண்டியது போலீசுடைய கடமை. அதை விசாரித்து இவங்க நீதிபதி இல்ல. இதை நாங்க புகாரை எடுக்க மாட்டோம் சொல்றதுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அவங்க புகாரை பதிவு செய்து அதில் உண்மை தரவுகள் இருக்கிறதா இல்லையா என்பதை நீதிமன்றத்தில் சொன்னோம். நீதிமன்றம் அந்த வழக்கு தப்பு நடக்கலன்னு சொல்லி நீதிமன்றம் சொன்ன. நீ நீதிபதி இல்ல, உன்னுடைய டியூட்டி புகாரை பதிவு செய்வது. அதை செய்வதற்கு கூட நீ பயப்படுகிறாய் என்றால் அப்ப அடித்த கொள்ள உண்மை என்பதுதானே. உன்னுடைய போலீஸை விசாரிக்க முடியலன்னா, புகாரை கூட பதிவு செய்யலன்னா, அப்போ நேரு துறையில் 150 நியமனங்களுக்கு 888 கோடி ரூபாய் பொதுமக்களிடம், அந்த தேர்வு எழுதிய மாணவர்களிடம் வசூலிக்கப்பட்டது, கொள்ளையடிக்கப்பட்டது. அது அவால படமாக வெளிநாடுகளில் பதுக்கப்பட்டிருக்கிறது. அப்பதான் சந்தேகம் வருது. ஏன்னா உதயநிதி, நீங்க கரூர் சம்பவத்தை பார்த்திருப்பீங்க. உதயநிதி எங்க இருந்தாருன்னா துபாயில இருந்தாருன்னாங்க. துபாயில இருந்து வந்தாராம், திருப்பி துபாய்க்கு போனாராம். அப்போ எங்க கொண்டு போறாங்க, இந்த பணம் எங்க போகுதுன்றதுக்கு சந்தேகம் வருகிறது. அதனால இந்த விசாரின்னு சொல்றோம். இது நேரு மட்டும் மாட்டிக்கிட்டாரு, வேறு மாற்ற மாட்டாரு நினைக்காது. இந்த வழக்கு பதிவு செய்தால் வேர் வரை பாயும். இந்த ஒரு வழக்கு ட்ரையல் அடுத்து இருக்கு. ஏற்கனவே டாஸ்மாக்ல கிடைத்த ஆவணங்கள், உதயநிதி ஸ்டாலின் வகையராக்களை, அவருடைய கொள்ளையை பதிவு செய்து வைத்திருக்கிறது. அதுக்கு இதே மாதிரி புகார் வரும். அங்கேயும் இதுதான் நிலைமை.